யெகோவா ஈரே பிரேட்டின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத மனிதர்களே கிடையாது. யாராவது நாம் சொல்ல முடியுமா எனக்கு பிரச்சனைகளே இல்லைன்னு? கண்டிப்பாக முடியாதுங்க. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நமக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன தெரியுமா? நமக்கு என்ன பிரச்சனைகள் நெருக்கடிகள் காணப்பட்டாலும் அதன் முடிவில் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டாங்க. புலம்பல் 3:31 பார்க்கும்போது ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். நமது வாழ்க்கையில் நடக்கிற நிறைய காரியங்கள் நம்மை மீறி வரலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாங்க. அவருக்கு நல்லாவே தெரியும் நமது திராணி எவ்வளவுன்னு. ஏன்னா அவர் திராணிக்கு மேலாக சோதிக்கிறவரும் இல்லை, முடிவில் கைவிடுகிற தேவனும் இல்லை. நீங்கள் சொல்லலாம், இல்லைங்க எல்லாமே கைமீறி போயிடுச்சு, இனி வழியே இல்லைன்னு. அப்படி இல்லைங்க. அதன் வழியாக நமது தேவன் ஒரு நன்மைக்கான வழியை உங்களுக்காக திறப்பாங்க. நீங்கள் முடிஞ்சிட்டு அப்படின்னு நினைக்கிற காரியத்தில் அவர் ஒரு புதிய தொடக்கத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆனால் நீங்கள் உங்கள் பிரச்சனையை விசுவாசத்தோடு அவர் கரத்தில் கொடுங்க. உங்கள் பிரச்சனைகளின் மத்தியில் நீங்கள் அவரை நோக்கி பார்த்து அவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டாங்க. சரியா? இந்த பகுதி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.